ஹலோ ஜிஎஸ்ஃபார்ம். இந்தியன் ஆட்டோமேக்கரான டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தோட மினி ஆர் மைக்ரோ ஆர் கிராஸ் ஓவர் எஸ்யூவின்னு விளம்பரப்படுத்தப்பட்ட டாடா பஞ்சோட 2023 டீட்டெயில் விமர்சனம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிறது BS6 Phase 2 டாடா பஞ்ச் ஆட்டோமேட்டிக் மாடல் நம்மக்கிட்ட இருக்கு. பினாயில் இருக்கிற ரஞ்சங்கன் பிளான்ட்ல மேனுஃபேக்சரிங் செய்யப்படுற இந்த மினி கிராஸ் ஓவர் எஸ்யூவி வாகனம் நமக்கு ஆல்ஃபா ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆல்ஃபா அப்படின்னா அஜைல், லைட், ஃபிளெக்சிபிள், அட்வான்ஸ்ட் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலாங்க. இதுதான் இந்த காரோட பிளாட்ஃபார்ம். பில்ட் பொறுத்த வரைக்கும் குளோபல் என்கேப்ல 5 ஸ்டார் என்கேப் ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்த வாகனத்தோட கர்வ் வெயிட் அப்படின்னு பாக்குறப்ப உங்களுக்கு 1010 கிலோகிராம் இருக்குங்க. பில்ட் பொறுத்த வரைக்கும் குறைய இல்லை. கூடிய சீக்கிரம் 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டா இந்த டாடா பஞ்ச்ல வரப்போகுது. ஏன்னா பாரத் என்கேப்ல டாடா பஞ்ச் 6 ஏர்பேக் மாடல் வந்து கிராஷ் டெஸ்டிங் உள்ள போயிருக்கு. கூடிய சீக்கிரம் அதோட ரிசல்ட்டும் இந்த டிசம்பர் முடியறதுக்குள்ள நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. இந்த வாகனத்தோட விலை அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு 7.12 lakhsல ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 12.50 lakhs வரைக்குமே வருது. பெட்ரோல், சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷன் நமக்கு இந்த டாடா பஞ்ச் போறப்ப நமக்கு கிடைக்குது. 5 ஸ்பீட் மேனுவல் அல்லது 5 ஸ்பீட் AMT டிரான்ஸ்மிஷனோட கொடுத்திருக்காங்க. ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா ABS, EBD, பிரேக் ஸ்பே கண்ட்ரோல், கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், டியூவல் ஏர்பேக்ஸ் கிடைக்குது. அது கூடவே ட்ராக்ஷன் ப்ரோ மோட்னு AMT மாடல்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அது என்ன பண்ணும்னா கைண்ட் ஆஃப் அன் ESPன்னு சொல்லலாங்க. நீங்க ஏதாவது ஒரு சேத்துல போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் 2 வீல்ல மட்டும் சொல்றேன். ஃப்ரண்ட் வீல்ல எந்த வீல்ல வந்து ட்ராக்ஷன் கம்மியா இருக்கோ அந்த வீலோட பவரை கட் பண்ணி ட்ராக்ஷன் அதிகமா இருக்கிற வீலுக்கு பவரை கொடுத்து புஷ் பண்ணி நம்மள அந்த சேத்துல இருந்து வெளியே வர ஹெல்ப் பண்ணுங்க. இதுதான் பேசிக்கா அந்த ட்ராக்ஷன் ப்ரோ மோட் அப்படின்றது. சரி, நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். டைரக்டா இந்த வாகனத்தோட எக்ஸ்டீரியர்ல இருந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த டாடா பஞ்ச் காரை நமக்கு ரிவ்யூக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ண டாடா டஃப் ஆக்சஸ் ஷோரூமுக்கு, ஈரோடு ஷோரூமுக்கு ஒரு மிகப்பெரிய ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். எப்பவுமே அவங்க தான் நமக்கு டாடா மோட்டார்ஸ் கார்களை ரிவ்யூ பண்றதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அங்க நமக்கு மேசிவ் சப்போர்ட்டா இருக்கிறது நம்ம அருள் ப்ரோ தான். அவர் இன்வைட் பண்ணிடலாம். வாங்க ப்ரோ. ஸோ ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ஸோ டாடா பஞ்ச் கார் இல்லை டாடா நிறுவனங்களில் ஏதாவது கார் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அக்ராஸ் தமிழ்நாடு நீங்கள் எங்கே புக் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நம்ம அருள் ப்ரோவை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸ்டென்சிவான சப்போர்ட் இருக்கும். நீங்கள் என்ன டைம் வேணால் காண்டாக்ட் பண்ணலாம். அவர் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவார். இந்த டாடா பஞ்ச் வாகனத்தோட எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பானட்ங்க. பானட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 மசில் லைன் கொடுத்துருக்காங்க. இங்கே எடுத்து வந்திருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு பானட் டிசைன் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கிரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக அந்த EV நேச்சரில் எடுத்து வந்திருக்காங்க. பியானோ பிளாக்ல இந்த கன்சோல் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆயிருக்கு. சென்டரில் வந்து டாடா பேட்சிங் கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கீழே வந்து ஒரு குரோம் ஸ்ட்ரிப் ரன் பண்ணுறாங்க. DLLs பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 சைட்லையுமே கிடைக்குது. இது எப்படி சொல்றதுங்க, பழைய ஹாரியரோட மினியேச்சர் மாதிரி தான் இந்த எக்ஸ்டீரியர் வடிவமைப்பு ஃபுல்லாகவே இருக்கு. இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாலஜன் பல்ப்ஸ்ல கொடுத்துருக்காங்க. கிரில் டிசைன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் ஆடம் பொறுத்து தான் வடிவமைச்சிருக்காங்க. கீழே வந்து ட்ரை ஆரோ பேட்டர்ன்ஸ்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் ஓரளவுக்கு டீசெண்டாக புட்டுக்குதராக பார்க்க முடியுது நம்மளால. இந்த வாகனத்தோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு வந்து 187 mm கொடுத்துருக்காங்க. வாட்டர் வெயிட்டிங் டெப்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 370 mm வாட்டர் வெயிட்டிங் டெப்த் கிடைக்குதுங்க. அது கூடவே நிறைய பேர் கேட்கறது இந்த வாகனத்தோட அப்ரோச், டிபார்ச்சர் அண்ட் ரேம்ப் பிரேக் ஓவர் ஆங்கிள். ஏன்னா இது வந்து மினி எஸ்யூவியா கன்சிடர் செய்யப்படுது. அப்ரோச் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20.3 டிகிரிங்க. டிபார்ச்சர் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37.6 டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து ரேம்ப் பிரேக் ஓவர் ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 22.2 டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு ஒரு ப்ரொஜெக்டர் ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது கூடவே ஒரு ஹாலஜன் பல்ப் செட்டப்பும் இருக்கு. ஸோ லோ பீம், ஹை பீமுக்கு மாத்தி ஆக்ட் ஆகும். ஃபாக் லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாலஜன் பல்ப்ஸ்ல தான் முடிச்சிருக்காங்க. பேனல் கேப்ஸ்லாம் எங்கேயுமே அன்னிவனால ஃபீல் ஆகலைங்க. மொத்தத்துல இந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் ஓல்டு ஹாரியரோட ஒரு மினியேச்சர் மாதிரி தான் இருக்கு. சரி, வாங்க இந்த வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம். இந்த டாடா பஞ்ச் வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ ஃபர்ஸ்ட் வந்து வீல் கிளாடிங்ஸை பற்றி பேசுவோம். மினிமலான ஒரு வீல் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்கு. எந்த இடத்துலையுமே வந்து அசிங்கமாக அது வந்து படலைங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. லைனர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு பிளாஸ்டிக் லைனர் தான் போட்டிருக்காங்க. பிளாஸ்டிக் லைனர்ஸ் போடும்போது கொஞ்சம் பெட்டருங்க. ஒரு சில வாகனங்கள் NVH லெவல்ஸ் குறைப்பதற்காக அந்த கிளாத் லைனர் போறாங்க. அது என்னன்னா வாஷ் பண்ண ஒரு மாதிரி போயிடுதுங்க. சரி, டயர் ப்ரொஃபைல் பத்தி தெரிஞ்சுப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா டியூவல் டோன் மெஷின் கட் அலாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 195 60 16 இன்ச் ப்ரொஃபைல்ஸுங்க. உங்களுக்கு எந்த பிராண்ட்ல வந்திருக்குன்னா குட்இயர் அஷூரன்ஸ்ல ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வீல்ஸுக்குமே 32 PSI ரெக்கமெண்டட் டயர் ப்ரெஷரா இருக்கு. சரி, அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தோம்னா இந்த ORVM யூனிட்ஸ். ORVM பொறுத்த வரைக்கும் நமக்கு மோட்டரைஸ்டு தாங்க. எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், ஃபோல்டும் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகா வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. கன்சோல் ஓரளவுக்கு ரிஜிடாவே போட்டிருக்காங்க. சரி, மேலே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அடிஷ்னலாக சன்ரூஃபும் வந்தாச்சு. ஏன்னா நிறைய பேர் கேட்ட விஷயம், அதை கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரானிக் சன்ரூஃபும் கிடைக்குது. டோரோட தட் ஃபர்ஸ்ட் கேட்டலாம்.
ஒரு சாலிடான தட் த்ரூ அவுட் இருக்குங்க. ரெக்வஸ்ட் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடில் மட்டும் கிடைக்குது, கீழஸ் என்ட்ரிக்கு கோ பேசஞ்சர் சைடில் வந்து கொடுக்கல. பேனல் கேப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈவனாக சைட் ப்ரொஃபைலையும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, அடிபாட்டுக்கெல்லாம் தாங்கும், ஒரு குறையும் இல்லை. சரி, விண்டோ ஏரி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஓகே, ரியரில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு என்னோட பர்சனல் ஃபீலிங்க. ஸோ ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 37 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கிடைக்குது. சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதாங்க, ஒரு ரூஃப் ரைல் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டாடா பஞ்சோட ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வந்தால் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பரான ஒரு வைப்பர் கிடைக்குது, டீஃபாகரம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஸ்டாப் லாம்ப்ஸ் இங்கே கிடைக்குது. ஷார்க் ஃபின் ஆண்டனா கிடைக்கலங்க, உங்களுக்கு வந்து நார்மல் ஆண்டனாஸ் தான் கிடைக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டாட்டாவோட பேட்சிங் கிடைக்குது, பஞ்சோட பேட்சிங் இங்கே கிடைக்குது. இந்த பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு பிளாஸ்டிக், அதாவது பிளாக் கலர் பிளாஸ்டிக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மவுண்ட் பண்ணியிருக்காங்க. டெயில் லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்இடி யூனிட்ஸ் தான், பட் ஹாலஜன் பல்பில் இண்டிகேட்டரும் ரிவர்ஸ் லாம்பும் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. சரி, பூட் ஓப்பன் பண்ணிடலாம். டெயில் கேட் வந்து ஓரளவுக்கு அடிக்வேட்டான ஒரு வெயிட் ஃபீல் பண்ண முடியுது. பூட் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 366 லிட்டர்ஸ் ஆஃப் பூட்ஸ் கெப்பாசிட்டி இருக்குங்க. ஸோ தாராளமாக உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வச்சுக்க முடியும். இது கூடவே வந்து டயர் பஞ்சர் ரிப்பேர் கிட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. அது எல்லா டாடா வாகனத்துலையுமே இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நீட்டான பார்சல் ட்ரேயுமே கிடைக்குது. ஸோ ஃபைன். 60/40 கிடைக்கலங்க, கம்ப்ளீட்லி 100% வந்து சாச்சிக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓவரால் இந்த வாகனத்தோட ரியர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இப்போ இந்த டாடா பஞ்ச் வாகனத்தோட இன்டீரியர் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இன்க்ரெஸ் பொறுத்த வரைக்கும் அழகாக உள்ள கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுது. எக்ரெஸ் ரொம்ப எஃபோர்ட்லெஸ்ஸாக உள்ள போய் வெளியே வர முடியுதுங்க. சரி, இங்கே டோர் பேட்ச் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு டிப்பிக்கலாக உங்களுக்கு டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய அதே ஸ்விட்சஸ் தான் போட்டிருக்காங்க. இந்த டிரைவர் சைடு விண்டோ மட்டும் 1 டச் டவுனோட ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மோட்டரைஸ்டு மிரருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இங்கேயே கிடைக்குது. ஸோ ட்வீட்டஸ் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டார்க் குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, நல்ல குவாலிட்டியில் இருக்குது. டோர் பேக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம், அது கூடவே ஒரு அம்ப்ரலா ஹோல்டரும் கிடைக்குது. சின்ன சின்ன நிக்னாக்ஸ் வச்சுக்க முடியும். நல்ல ஒரு வைடான டோர் பாக்கெட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, மினிமலாக இருக்குது. எல்லா திங்ஸுமே அப்படியே எக்ஸாக்டாக ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு டெட் பெடல் கொடுத்துருக்காங்க. ஏபி பெடலுக்கான ஸ்பேஸும் வந்து கரெக்டாக இருக்குது. டிரைவர் சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. சீட் ஃபேப்ரிக்கோட குவாலிட்டியும் ரொம்பவே தரமாக இருக்குது. உட்காந்திங்கன்னா நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த டாடா பஞ்சோட இன்டீரியர் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேஷ்போர்டை பற்றி பேசிடலாம். டேஷ்போர்ட் அப்படின்றப்ப மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் பிளாஸ்டிக் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து ஒரு ஐவரி கலரில் இந்த இடத்துல வந்து ஒரு டெக்ஸ்சர்டு லேஅவுட் கிடைக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன அந்த ட்ரை ஆரோ பேட்டர்ன்ஸ் இங்கேயுமே பார்க்க முடியுது. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஹாட் பிளாஸ்டிக் தான். ஸோ ஒரு சிம்பிள் அண்ட் கிளீனான டேஷ்போர்ட் லேஅவுட். அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் இன்செட்ஸ், பாடி கலர் இன்செட்ஸும் வந்து ஏசி வென்ட்ஸில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல டச் கிடைக்குதுங்க. ஸோ ஸ்டீரிங் வீல் அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு லெதர் ராப் ஸ்டீரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 ஸ்போக் யூனிட்ங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த ஸ்டீரிங்கில் நமக்கு கிடைக்குது. டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் கிடைக்குதுன்னு பார்த்துருவோம். இங்கே பார்த்து இங்கே இருக்கு. உங்களுக்கு டில்ட் மட்டும்தாங்க கிடைக்குது, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்கல. கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அடுத்து எம்ஐடி கிளஸ்டர். எம்ஐடி கிளஸ்டர் அப்படின்றப்ப இங்கே வந்து ஒரு செமி டிஜிட்டல் எம்ஐடி கிளஸ்டர் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிசைன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட், அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை மோட்ஸ், எக்கோ மோட் கிடைக்குதுங்க. அது கூடவே வந்து ஃபாக் லேம்ப் எனேபிள் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் உட்கார்றதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட் அப்ஹோல் ஸ்ட்ரீம் வந்து நல்ல தரமாக போட்டிருக்காங்க, அதுலாம் குறையே இல்லை. லம்பா சப்போர்ட் கிடைக்குதா? ஓகேங்க. ஸோ ஃபைன். நல்ல ஒரு சீட்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹெட் ரெஸ்ட்டும் நல்லா இருக்குங்க, ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காங்க, அதுலாம் குறையில்லை. சீட் பெல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு காமிச்சிடறேன். உங்களுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடையாது, நார்மல் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் இருக்கிற ஏசி கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம் எந்த அளவுக்கு சில்னஸ் இருக்குன்னு. நல்லா இருக்குங்க, நல்ல ஒரு சில்லர் யூனிட் தான், அதில் இல்லாமல் குறையே இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. சரி, என்ன இந்த ஏசி கண்ட்ரோல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் பார்த்துக்க முடியுது, இந்த 7 இன்ச் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமில் தான் பார்த்துக்க முடியுது. இது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் மைனஸ். இந்த இடத்துல இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஒரு யூஎஸ்பி சார்ஜர் கிடைக்குது, அது கூடவே வந்து ஒரு 12 வோல்ட் போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு 12 வோல்ட் சார்ஜர் கிடைக்குது. 2 கப் ஹோல்டர் போட்டிருக்காங்க. ஹேண்ட் பிரேக்ஸ்
ஐஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு மேனுவல் ஐஆர்விஎம் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஹாலஜன் பல்ப்ஸ் தான் கிடைக்குது. வேனிட்டி மிரர் கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோ பேசஞ்சருக்கு வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபேப்ரிக்ஸோட குவாலிட்டிலாம் டீசெண்டாக இருக்குது. சரி, இந்த 7-inch இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமுக்கு வரலாம். இது வந்து ஹேர்மனோட இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம்ங்க. உங்களுக்கு 4 ஸ்பீக்கர் 4 ட்வீட்டர்ஸோட கொடுத்துருக்காங்க. ஒரு 8 ஸ்பீக்கர் செட்டப் தான். ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குங்க. சரி, நல்லா இருக்குங்க. இந்த ஹெட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் குறையில்லை. என்ன இந்த யூஐ மட்டும் இன்னும் கொஞ்சம் மாற்றணும். ஏன்னா இப்போ காம்படிட்டர்ஸ் வந்து நிறையா பண்ணிட்டு வரதுனால இந்த யூஐ மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணால் நல்லாயிருக்கும். மற்றபடி ஓகே தான். நிறைய பேர் கேட்குறது டியூவல் ஏர்பேக்ஸ் மட்டும்தான் வருதுன்னு. புது டாடா பஞ்சில் 6 ஏர்பேக்ஸ் வரப்போகுதுங்க. ஸோ அதுவும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போ பெரிய ஸ்பேஸ் இருக்குங்க. இங்கே கூல்டு க்ளவ் பாக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா கூல்டு க்ளவ் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நிறையா திங்ஸ் உங்களால் வச்சுக்க முடியும். ஃபைன். சரி, ஓவரால் இந்த வாகனத்தோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. இந்த வாகனத்தோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா லெக் ரூம் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க, குறையில்லை. அண்டர் தை சப்போர்ட்டும் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்ரூம் நல்ல அடிக்வேட்டான ஒரு ஹெட்ரூம் கிடைக்குது, நல்லா இருக்குது. ஸோ சீட்ஸை பொறுத்த வரைக்கும் குஷனிங்லாம் நல்லா பெட்டராக பண்ணியிருக்காங்க. மெட்டீரியலோட குவாலிட்டியும் தரமாக இருக்குது. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டுமே கிடைக்குது. ஹெட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 2 ப்ராப்பர் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க 2 பேசஞ்சருக்கு. சீட் பெல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இன்னும் லேப் சீட் பெல்ட்ஸ் தான் வந்து இந்த மாடலில் வந்துட்டு இருக்கு. 6 ஏர்பேக்ஸ் மாடல்ஸில் நமக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேசஞ்சருக்கு ப்ராப்பரான 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டும் சென்டர் பேசஞ்சருக்கு லேப் சீட் பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குங்க. விசிபிலிட்டியும் வந்து நல்லா கிளீனாக தெரியுது. உங்களுக்கு கம்பல்சரி வந்து கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கேபின் லைட்ஸ் வந்து நமக்கு ஃப்ரண்ட்ல மட்டும்தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். டாடா பஞ்சோட என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. இங்கே வந்து நமக்கு ஒரு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின் கிடைக்குது. இதோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது 86.59 பிஹெச்பி பவரும் 150 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பெட்ரோல் அல்லது சிஎன்ஜி அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நமக்கு இந்த வாகனத்தில் கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜியில் ட்வின் சிலிண்டர் டெக் கிடைக்குது. ஸோ ஆப்வியஸ்லி உங்களால் பூட் ஸ்பேஸும் எடுத்துக்க முடியும். இன்சுலேஷன் பொறுத்த வரைக்கும் மேலே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் கார்டு ஏதாவது கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஓப்பன் அப் பண்ணி தான் விட்டுருக்காங்க. லைனருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு இன்சுலேஷன் கிடைச்சிருந்துருக்கலாம். ஒரு டெக்னீஷியன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது நீட்டாக ஒர்க் பண்ணலாங்க. நல்லா க்ளீனாக பேக் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லாம் குறைய இல்லை. ஸோ என்ஜினோட சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். என்ஜினோட சத்தம் முதல்ல இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் ஆகிருக்கு. வைப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி ஃபீல் ஆக தான் செய்யுது. ஏன்னா டிபிக்கல் 3 சிலிண்டரோட நேச்சர் அது. முதல்ல இருந்ததுக்கு இப்போ பரவாயில்லைங்க. அதே மாதிரி வந்து ஹையர் ஆர்பிஎம்ஸ் ரேப் பண்ணுறப்போ என்ஜின் ப்ராப்பராக செட்டில் ஆகிக்குது. அதுலாம் எந்த குறையும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. ஸோ இந்த டாடா பஞ்சோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டது இந்த என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் எப்படி இருக்குது, வைப்ரேஷன் எப்படி இருக்குது, அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. எல்லாமே இந்த டிரைவ் ரிவ்யூவில் பார்க்கலாம். ஸ்லோ ஸ்பீட்ஸில் ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் ஃபீல் ஆகுது. அது இல்லாமல் எந்த குறையும் இல்லை. ரொம்ப ஈஸி யூஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஏஎம்டி டிரான்ஸ்மிஷனுங்க. ஆல்ரெடி சொன்னது தான். ஏஎம்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் கிளச்சை முதிச்சுட்டு கீரை மாத்துறீங்க பார்த்தீங்களா, அதை வந்து ப்ரோக்ராம் ரைட் பண்ணி ஒரு ஆக்சுவேட்டர் அந்த வேலையை செய்யும். ஸோ அதுதான் ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன். செலவும் வைக்காது, உங்களுக்கு விலையும் கம்மியான ப்ரைஸிங்கில் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ பாடி ரோல் பொறுத்த வரைக்கும்லாம் நம்ம ஒரு கொஞ்சம் ஹை ஸ்பீட் போய் பார்ப்போம். ஒரு 80+ இருக்கும். பாடி ரோல்லாம் நல்லாவே கண்டெயின் பண்ணியிருக்காங்க. அதுலாம் குறையில்லை. விசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இருக்குது. போனட்லாம் நல்லா தெளிவாக பார்த்து உங்களால் ஓட்ட முடியுது. அதுலாம் குறைய இல்லை. பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி டாடா பஞ்ச் பண்ணியிருந்தப்பவே சொல்லியிருந்தேன். இது வந்து ஸ்பாஞ்சியான பிரேக்ஸுங்க. உங்களுக்கு ப்ரோக்ரஸிவாக தான் இருக்கும். அக்ரெசிவான அந்த பைட் வந்து உங்களுக்கு பார்க்க முடியாது. இது வந்து ப்ரோக்ரஸிவான ஒரு பிரேக்கிங் தான் இந்த டாடா பஞ்சில் எடுத்து வந்திருப்பாங்க. ஸோ ஸ்டீரிங் ஆட்டோ ரீசென்டர் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ ஸ்டீரிங்லாம் நல்லா ஈகராக இருக்குங்க. ஆட்டோ ரீசென்டர்லாம் பிரச்சனை இல்லை, நல்லாவே ஆகுது. ஹை ஸ்பீட்ஸ் கெயின் ஆகிறப்ப எப்படி வெயிட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஹார்னோட சவுண்ட் உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டீசெண்டான சவுண்ட் குவாலிட்டி இருக்கு. என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் இங்கே தான் ஹைலைட்டேப்பா.
முதல்ல இருந்ததுக்கு எனக்கு தெரிஞ்ச இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீல் ஆகுது. அந்த ஆக்சலரேஷன்லையும் சரி, அந்த ரிஃபைன்மெண்ட்லையும். நீங்கள் அதை BS6 ஃபேஸ் 2 ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் சண்டைக்கே வரீங்க, என்ன புதுசாக இப்போ மட்டும் என்ன ரிஃபைன்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. புதுசாக வந்த டாடா 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் அந்த பெட்ரோல் இன்ஜினை ஓட்டி பாருங்கள். டாடா பஞ்ச், ஆல்ட்ராஸ், டியாகோ எல்லாத்துலேயுமே அந்த ரிஃபைன்மெண்ட் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஆக்சலரேஷன்லையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது ட்ரை பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். சரி, சஸ்பென்ஷன் பற்றி பேசுவோம். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த வாகனத்தோட காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ராங்ஸ் இருக்கு, எக்ஸ்டர் இருக்கு. எக்ஸ்டர் வந்து சஸ்பென்ஷன் வந்து இருக்கிறதுலே பிரச்சனையான ஒரு சஸ்பென்ஷன். என்ன அப்படின்னா உட்காந்தாவே அப்படியே இறங்கிருது. அது வந்து நிறைய விஷயத்த வீடியோல நாங்களே சொல்லியிருக்கோம். ஃப்ராங்ஸை காட்டிலும் இந்த வாகனத்தோட சஸ்பென்ஷன் வந்து பெட்டரா கேலிபிரேட் ஆகிருக்கு. அண்டுலேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே மெச்சூர்டாக டேக்கிள் பண்ணுது. அது எல்லாம் குறையே இல்லை. ஸோ பாருங்க, ஸ்டீரிங் செம்ம ஈகரா இருக்குது. சரி, ஃபுல் தாட்டல் கொடுத்து அழுத்துவோம். பாருங்க, லீனியரா அந்த பவர் சர்ஜ் இருந்துகிட்டே இருக்கு. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி அந்த லேக்லாம் ஃபீல் பண்ண முடியல. நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80+ இருக்கும். ஸோ பிரேக்ஸ் வந்து புஷ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது ப்ரோக்ரஸிவாக தான் போய் பைட் ஆகுது. ஸ்பாஞ்சியான ஒரு பிரேக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாடா பஞ்ச் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்குது. நல்ல அஜைலாக இருக்குங்க. ஓட்டுறப்போ நல்ல அஜைலாக இருக்குது. ஸ்டெபிலிட்டியும் நல்லா இருக்குது. ஒரு 100+ போனாலுமே நமக்கு வந்து ஷோர் ஃபோட்டடாக எங்கேயுமே வந்து வண்டி வந்து வாபுல் ஆகிற மாதிரியோ இல்லை காத்தோட காத்தா போகிற மாதிரியோ அந்த மாதிரி ஃபீல்லாம் இல்லை. அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ சர்வீஸ் காஸ்ட் எல்லாருமே கேட்குறது அதிகபட்சம் சொல்கிறேங்க, ஒரு 4500 வரைக்கும் வரலாம். ஸோ இதுதான் இந்த வாகனத்தோட சர்வீஸ் காஸ்ட் பொறுத்த வரைக்கும். இங்கே வந்து ஒரு சின்ன அண்டுலேஷன் இருக்குது, அதில் நான் ஓட்டி காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு இந்த வாகனம் வந்து எந்த அளவுக்கு வந்து பேட்சி ரோட்ஸில் ஹேண்டில் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, நல்ல பேட்சியான ரோடு தான். பட் அது என்னன்னா அந்த சஸ்பென்ஷன் அழகாக அதை டேக்கிள் பண்ணி கொடுக்குது. இதுதான் இந்த வாகனத்தோட ப்ளஸ்ங்க. டன். எனக்கு தெரிஞ்சு ஓவரால் இந்த வாகனத்தோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பார்த்துட்டோம். வேர்டிக்ட் என்ன அப்படின்றத கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக வேர்டிக்ட் வந்தாச்சு. கன்க்ளூஷன், ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த டாடா பஞ்ச் யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மினி ஆர் மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைமரியாக 2 வாகனங்கள் தான், எக்ஸ்டர் அல்லது டாடா பஞ்ச் அப்படி தான் இருக்குது. ஃப்ராங்ஸ் வந்து ஒரு தனி கிராஸ் ஓவர் அந்த மாதிரி போயிடுது. ஸோ எக்ஸ்டரா டாடா பஞ்சுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ரெண்டுமே மேட்ச் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டேஷ் கேம், அப்புறம் 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக கிடச்சிட்டு இருக்கு. இங்கே வந்து டேஷ்கம் வந்து அக்சசரியாக கொடுத்துட்றாங்க. 6 ஏர்பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஏன்னா பாரத் இன்கப் டெஸ்டிங்கில் நம்ம பார்த்தோம் 6 ஏர்பேக் மாடல் தான் டெஸ்டிங்குள்ளே போயிடுது. பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கவலையில் நல்லாவே இருக்குது. என்ஜினோட ரிஃபைன்மெண்ட்டும் இப்போ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவிடென்ட்டாக தெரியும். ஸோ ரோபஸ்டான பில்டில் அடிக்வேட்டான ஒரு என்ஜின் பவர் டெலிவரியோட ஒரு அஜைலான ஒரு கார், ரோபஸ்டான ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா இந்த மினி எஸ்யூவி செக்மெண்ட்டில் நீங்கள் இந்த டாடா பஞ்சை பார்க்கலாம். நெகட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த என்ஜினோட லீனியர் பவர் டெலிவரி மட்டும்தான். வேறு எதுவுமே நெகட்டிவாக பெரிதாக சொல்ல முடியல இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும். பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் போன ரிவ்யூலேயே சொல்லியிருந்தேன் கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. அது மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஓவரால் இந்த டாடா பஞ்ச் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா எந்த விஷயம் பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு. எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பியும் நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சத்திச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பாய்.